ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வான்சரியல் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் தலைக்கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நிறைய ஸ்டைலில் வந்து தலைக்கறி குழம்பு ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஆனால் என்னோடய ஸ்டைலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துக்கோங்க. வாசமாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பழுத்த தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். ஸோ இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா ஆட் பண்ணி அது கூடவே கல்லுப்பும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டலாம். இப்போ பாருங்கள், மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க தலைக்கறியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தலைக்கறி வந்து முதல்லாம் நம்மளுக்கு நல்லா வாட்டி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு தலைக்கறி வந்து அந்த மேலே இருக்க தோலை வந்து உரிச்சிட்டு கட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வாட்டி கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கிக்கோங்க. அது வந்து இன்னுமே ருசியாக நல்ல மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கறி மாதிரி வைக்கிறது தான் வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா கருப்பு கருப்பாக இருந்தால் நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. எனக்கு இருந்தாலும் அந்த வாட்டி கட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேங்காய் சேர்க்காதீங்க, டேஸ்ட்டு மாறிடும். அது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு இது வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். கொஞ்சமாக முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் கசகசாவும் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஸோ இப்போ அதையும் நம்ம சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தலைக்கறி வந்து நல்லா வதங்கி மசாலாவோட நல்லா வந்து சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் நார்மல் பச்சை தண்ணி ஊற்றுறத விட நம்ம அரிசி கழுவின தண்ணி எடுத்து ஊற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு குழம்பு வந்து இன்னுமே ருசியாக இருக்கும். ஸோ இது வந்து நான்வெஜ்ஜுக்கு மட்டும் அப்படின்னு கிடையாது. நம்ம நார்மலாக வைக்கக்கூடிய சாம்பார், ரசம், எல்லாமே புளிக்குழம்பு எதுக்குமே நம்ம வந்து அரிசி கழுவின தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா எப்போவுமே எந்த குழம்பு வச்சாலுமே அப்படி தான் வைப்பாங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 4 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு தனியாக வந்து நிற்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தூவி நல்லா கலக்கி விட்டு எடுத்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து நம்மளுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கறியுமே ரொம்பவே சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ கண்டிப்பாக இதே ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வான்சரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனலில் மண்டே டு ஃப்ரைடே லஞ்ச் பாக்ஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் எப்படி பேக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதையும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வான்சரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.